ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜு வச்சும் சரி, ஃப்ரிட்ஜு இல்லாமலும் சரி, எப்படி நீண்ட நாட்களுக்கு அதை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் மல்லி இலைகள் தான் எடுத்திருக்கேன். மல்லி இலைகளை எப்போதுமே வாங்கிட்டு வந்த உடனே அதை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய பழுப்பு இலைகளை எடுத்துருங்க. பழுப்பு இலையோட நம்ம மல்லி இலைகளை அப்படியே வச்சுட்டோன்னா அந்த பழுப்பு இலை மற்ற எல்லா இலைங்களையுமே பழுக்க வச்சிரும். அதே மாதிரி ஒரு சில இலைகள் பார்த்திங்கன்னா வாடி போய் காஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த இலைங்களோட சேர்த்து வைக்கும் போது எல்லா இலைகளுமே வாடி வதங்கி போயிடும். அதனால் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லாமல் மல்லி இலைகளை எப்படி நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் டம்ளர், கிளாஸ் டம்ளர் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம மல்லி இலைகளை வச்சு இப்படி நிற்க வச்ச மாதிரி நீல வாக்கில் நிற்க வைக்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக மல்லி இலைகளோட வேர் இருக்கணும். வேர் இருக்கிற மாதிரியே பார்த்துட்டு அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 4 நாள் வரைக்குமாவது மல்லி இலைகள் நமக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கு நம்ம 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த தண்ணியை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. அதில் அந்த பழுப்பு இலை வந்தாலும் அந்த பழுப்பு இலையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு 4 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் சரி, நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏர் டைட் கண்டெய்னராக இருந்தாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா 1 வீக் வரைக்கும் நமக்கு அந்த மல்லி இலைகள் கெட்டு போகாமே இருக்கும். ஆனால் இடைய ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றி வைக்கணும். அந்த இலையில் இருக்கக்கூடிய பழுப்பு இலை, அந்த வாடின இலைகளை க்ளீன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மல்லி இலைகளை வச்சுருங்க. எப்போதுமே மல்லி இலைகளை நம்ம வைக்கும் போது அது ரொம்ப டைட்டாக அடைச்சி வச்ச மாதிரி வைக்காமல் லைட்டாக கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வைங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது அதிகமாக சில்லாகி அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேர்த்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தண்ணி வடியும் போது நிறையா தண்ணி பட்டுச்சுன்னா மல்லி இலைகள் நல்லாவே வாடிடும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவே நியூஸ் பேப்பர் அல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. அதாவது கீழே வச்சுருக்கோம், அடுத்து சென்டராக ஒரு பேப்பரும் வச்சுருக்கோம், மேலாப்லையும் ஒரு பேப்பர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சா தான் நல்லா ஒரு 10 டேஸ் வரைக்குமாவது நமக்கு மல்லித்தலைகளை கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் எப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் நமக்கு அதிகமாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமிங்கில் டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வேறு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அந்த மல்லி இலைகளில் பழுப்பு இலை கொஞ்சம் அந்த வதங்கின இலைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் 10 டேஸ் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இலை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சாலும் சரி, எப்படி வைக்கிறதுங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரோட நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அது உள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுங்க. இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 டேஸ் வரைக்கும் மல்லி இலைகள் காஞ்சும் போகாது, வதங்கி வாடாமல் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸு ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சில்வர் பாக்ஸ் இருந்தால் கூட சில்வர் பாக்ஸில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் கவர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிப்லாக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக நான் வந்து பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜ் இல்லாமையும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க காம்பை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஏன்னா காம்போடு வைக்கும் போது சீக்கிரமாகவே பழுத்துரும். இந்த பச்சை மிளகாவில் ஈரம்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு மடித்து அதில் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு பச்சை மிளகாவை பழுப்பு நிறம் இல்லாத அளவுக்கு உள்ள பச்சை மிளகாவாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு மேலேயும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது எல்லா பச்சை மிளகாவுமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பச்சை மிளகாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான் இந்த டிப்ஸு. அதுக்கு நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவில் ஈரம் இல்லாத அளவுக்கு வச்சு அந்த பேப்பரில் நல்லா சுற்றி வச்சுருங்க. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 10 days வரைக்கும் பச்சை மிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பச்சையாக இருக்கிற பச்சை மிளகாவை மட்டும்தான் தனியாக வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பழுப்பு நிறமாக உள்ள பச்சை மிளகாவை அந்த பச்சை மிளகாவோட சேர்க்க வேண்டாம். ஏன்னா அப்படி சேர்த்து வச்சோன்னா இந்த பழுப்பு நிற பச்சை மிளகா வந்து எல்லா பச்சை மிளகாவையுமே வந்து பழுக்க வச்சிரும். அதனால் லைட்டாக பழுத்திருக்கக்கூடிய பச்சை மிளகாவை அதுக்கு ஒரு தனியாக ஒரு டப்பா போட்டு அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அந்த லைட்டு பழுப்பு நிறமாக உள்ள பச்சை மிளகாவை போட்டு வச்சுருங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி 2 பாக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பழுத்துருச்சு. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையுமே வந்து நீங்கள் அன்றைக்கி குழம்புக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து புதினா இலைகள் தான் எடுத்திருக்கேன். புதினா இலையை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனே வந்து அதில் இருக்கிற பழுப்பு நிறமாக இருக்கிற இலை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஏன்னா பழுப்பு நிற இலையோடு வைக்கும் போது மற்ற இலைகளுமே வந்து பழுப்பு நிறமாயிரும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அடுத்து அதில் இருக்கிற அந்த வாடி இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எப்போதுமே வந்து இந்த மாதிரி மல்லி இலையாக இருக்கட்டும், கருவேப்பிலை, புதினா இலை எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம ஈரம் பண்ணக்கூடாது. ஈரம் இல்லாமல் தான் அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது வந்து நிறையா பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே வந்து வாங்கிட்டு வந்தோடனே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அந்த ஈரமே வந்து அந்த எல்லா இலைகளையுமே வந்து கெட வச்சிரும். அதனால் ஈரம் பண்ண வேண்டாம். இப்போ நான் வெறும் புதினா இலையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஷ்யூ பேப்பர் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றிடுங்க. அந்த இலைகளிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இலைகள் பழுப்பு இலையாகவும் ஒரு சிலது அந்த தண்ணி சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டுங்க. இதே மாதிரி வச்சிங்கன்னா 10 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா இலைகள் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த குச்சி மட்டும் இருக்குது. இந்த குச்சியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் ஒரு சில குச்சிங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும், நல்லா கட்டையாக நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி குச்சிங்களையாக எடுத்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் மண் போட்டு இந்த குச்சியெல்லாம் சொருவி வச்சு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதுவுமே வந்து நல்லா துளுத்து வரும். எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த குச்சியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடி மாதிரி நம்ம வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நான் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகள் இருக்குது. அதை வந்து ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அது மேலே வந்து புதினா இலையை இப்படி தனியாக விரிச்சிருங்க. அதுக்கு மேலேயும் வந்து ஒரு பேப்பர் போட்டுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இலைக்காய்ச்சலில் தான் காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வச்சிடாதீங்க, அதோட பவரெல்லாம் போயிடும். புதினா இலை மேலேயும் நம்ம வந்து ஒரு பேப்பர் போட்டு காய வைக்கும் போது அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா இலைக்காய்ச்சலாக காய வச்சுருக்கேன். இதையுமே வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரெசிபீஸ்க்கு தேவைப்பட்டாலுமே இந்த புதினா இலைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம டீ தூள் போட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த புதினா இலையும் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். காஞ்ச புதினா இலைகளை வந்து ஒரு ஈரம் இல்லாத பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ராசி டிப்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.